ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ கொஞ்ச நாளாக இந்தியா மீடியாவில் வந்து பேசிகிட்டு இருக்க ஒரு பரபரப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜோஹோ ஃபவுண்டர் ஸ்ரீதர் வேம்பு அவர் வந்து எக்ஸ் வலைதளத்தில் ஒரு ஓப்பன் அறிக்கையை வந்து விட்டுருக்காரு. அதாவது இங்கே அமெரிக்காவில் வாழ்கிற மக்கள்கிட்ட நீங்கள் வந்து அமெரிக்காவில் இருந்தது போதும், தாயகம் திரும்பி வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயத்தை பற்றி இப்போ வந்து பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன, அதுக்கு பின்னணி என்ன இருக்குது, ஏன் இங்கே இருக்கிறவங்க வந்து திரும்பி வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி தாயகம் திரும்பி வாங்க அப்படின்னு சொல்கிற இந்த ஐடியா வந்து ஸ்ரீதர் வேம்புது கிடையாது. ஆக்சுவலாக இது யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன். இந்த மாதிரி வெளிநாட்டில் போய் வாழ்கிறவங்க எல்லாருமே மோசம் அப்படின்றது தான் என்னோட கருத்து. இன்னும் ப்ரோ திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த வார்த்தையை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது என்ன கான்டெக்ட்ல சொல்கிறேன் அப்படின்னு நான் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தாயகம் திரும்பி வாங்க அப்படின்ற ஐடியா யாருதுன்னு பார்க்கறதுக்கு நாம் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி லெசனுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதுலேருந்து நம்ம 23 வருஷம் பின்னாடி போவோம். இயர் வந்து 2003. அப்போ நான் வந்து சின்ன பையனாக இருந்தேன், காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து பிரைம் மினிஸ்டராக அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர் வந்து இருந்தார். அண்ட் அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜான்வரி 9, 2002ல் அவர் ஒரு கன்வென்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறாரு. அந்த கன்வென்ஷன் கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் வாட்டி ஜான்வரி 9, 2003ல் அந்த ஒரு கன்வென்ஷன் வந்து நடத்துகிறாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரவாசி பாரதிய திவாஸ், இதுதான் அதுக்கு பேர். சரி, எதுக்கு இந்த ஜான்வரி 9 டேட்டை சூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி மகாத்மா காந்தி வந்து சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து இந்தியா வந்த டேட் தான் ஜான்வரி 9. அதே மாதிரி இந்த வெளிநாட்டு வாழ் மக்கள் எல்லாமே இந்தியாவுக்கு வரணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துக்காக அவர் வந்து அந்த டேட்டை சூஸ் பண்ணி ஒரு ஹோல் கன்வென்ஷனை அவர் வந்து கிரியேட் பண்ணார். அண்ட் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அந்த கன்வென்ஷன் நடந்துகிட்டு தான் இருக்குது. எவ்ரி 2 years ஒன்ஸ் வந்து இந்த கன்வென்ஷன் வந்து நடத்துவாங்க. ஸோ இந்த பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் தினம் அப்படின்ற மாதிரி ஷார்ட்டாக சொல்ல போனால் என்ஆர்ஐ டே அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் வந்து பேசின அந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாயகம் திரும்பி வாங்க அப்படிங்கிறது. அந்த காலத்தில் இது வந்து பெருசாக பேசப்பட்டுச்சு. அண்ட் இந்த நேரத்தில் தான் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி வந்து வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறவங்களாம் மோசம்ட்டு, அந்த வார்த்தை இங்கே கொண்டு வருவோம். ஏன்னா அப்போ வந்து நான் இந்தியாவில் இருந்தேன் அண்ட் நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் வந்து நியூஸ் பேப்பர்லேயும் சரி, மீடியாக்கள்லையும் சரி, இதை வந்து பெருசாக வந்து அப்போ வந்து நல்ல போர்ட்ரே பண்ணாங்க. அந்த நேரத்தில் இருக்கிற எல்லாரோட மைண்ட் செட்டும் எப்படி இருந்துச்சுன்னா வந்து, எப்படி இந்தியாவில் படிச்சுட்டு வெளியில் போய் வேலை பார்க்குறாங்க, இந்த மாதிரி வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறவங்களாம் மோசம் அப்படின்ட்டு நான் அப்போ வந்து சின்ன பையனாக இருக்கும்போது யோசிச்ச அந்த வார்த்தை தான் அந்த சென்டென்ஸ். ஸோ அப்போ சின்ன வயசில் நான் வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்கள பார்த்து வந்து சே அப்படின்னு நினச்ச ஒரு விஷயமா என்னவோ தெரியல, வாழ்க்கை என்னையும் வந்து வெளிநாட்டில் தான் வேலை பார்க்க வச்சிருக்கு. அதனால் இப்போதைக்கு நான் முதல்ல சொன்ன அந்த கான்டெக்ட் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களாம் மோசம் அப்படின்ட்டு, அதை வந்து நான் திரும்பி வாங்கிக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு நான் அந்த இதில் வாழ்கிறதுனால என்னால் இந்த 2 பக்க உலகத்தையும் வந்து பார்க்க முடியுது. ஸோ இப்போ ஒரு பேச்சுக்கு பாருங்களேன், அடல் பிஹாரி வாஜ்பாய் வந்து 23 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அண்ட் இப்போ வந்து சிஇஓ ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் அவரும் வந்து இந்த விஷயத்தான் சொல்கிறாரு. ஸோ சொல்கிற ஆளுங்க தான் வேறு மாதிரி இருக்காங்களே தவிர, ஆனால் அந்த விஷயம் வந்து மாறின மாதிரி தெரியல. ஸோ இது ஏன், இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்ட்டு என்னோட ஒப்பீனியன் என்னன்னு நான் சொல்கிறேன். அதில் ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் சொன்ன நிறைய பாயிண்ட் வந்து உண்மை. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இந்தியன்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து படிப்பையும் அவங்களோட வேல்யூஸை மட்டும்தான் இங்கே கொண்டு வந்தாங்க. அமெரிக்கா வந்து க்ரோ ஆகிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துச்சு, அதை நம்ம நல்லா வந்து இந்தியன்ஸும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை சொன்னார். அது கரெக்டான விஷயம் தான். அதுவும் இல்லாமல் கூடவே என்ன சொன்னார்னா, இப்போ இருக்கிற சேஞ்சிங் உலகத்தை வந்து நீங்கள் பார்க்க மறந்துடாதீங்க, இங்கே என்ன நடக்குதுன்றதை கரெக்டாக கூர்ந்து கவனிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் உண்மை தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீதர் வேம்பு வந்த அமெரிக்கா இப்போ இல்லை. அதே மாதிரி ஏன் அவ்வளோ தூரம் ஏன் போகணும், நான் வரும்போது 10 years முன்னாடி இருந்த அமெரிக்கா இப்போ இல்லை. இப்போ வந்து நிறைய டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகுது, நீங்கள் இந்தியாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு ப்ராஸ்பெக்டிவ் இருக்கு இல்லையா, அந்த ஒரு பாயிண்ட்ஸ் அது வந்து மாறின மாதிரி தெரியல. ஏன்னா எல்லாருமே அடல் பிஹாரி வாஜ்பாய் சொல்லும்போதும் சரி, இப்போ ஸ்ரீதர் வேம்பு சொல்லும்போதும் சரி, இல்லை இதுக்கு நடுவில் கூட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அவங்க சொல்லும்போது சரி, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இந்தியாவுக்கு நல்லது நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, எல்லாருமே வந்து ஒரு சின்ன க்ரூஷியல் பாயிண்ட்டை வந்து மிஸ் பண்ணுறாங்க. அந்த க்ரூஷியல் பாயிண்ட் மாறினா தான் என்னை பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி பேர் வந்து திரும்பி வருவாங்க, இல்லை வரதுக்கு யோசிக்கவாவது செய்வாங்க அப்படிங்கிறது பாயிண்ட். அது என்ன க்ரூஷியல் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக திரும்பி வந்தால் இந்தியாவுக்கு நல்லது, அதை நான் வந்து கொஞ்சம் கூட வந்து டவுட்டே கிடையாது. ஏன்னா திரும்பி வர அந்த இந்தியன்ஸ்க்கு நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாண்ட் அவுட் ஆகுது, ஒரு கன்சர்னிங் பாயிண்ட்டாக வருது. அதை மட்டும் வந்து நிறைய பேர் அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது சேஞ்ச் ஆனாலே தாராளம் நீங்கள் வாங்கன்னு சொல்லவே தேவையில்ல, எல்லாருமே கிளம்பி வந்துடுவாங்க. அந்த பாயிண்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 3 டைப்பாக பிரிக்கிறேன். ஒன்று வந்து ஒர்க்கு, ரெண்டாவது வந்து ஃபேமிலி, மூணாவது வந்து ஃப்ரீடம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இருக்கிற கல்ச்சர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எப்படின்னா ஒரு ஐடி ஃபீல்டு இருக்கும். ஏன்னா நான் வந்து அந்த ஃபீல்டில் தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால் அந்த ஃபீல்டு நான் எடுத்துக்கிறேன். மற்ற ஃபீல்டில் வந்து கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். ஸோ ஐடி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு 20 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு 20 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஐடி ஃபீல்டுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து நீங்கள் 70 வயசு ஆனால் கூட அவங்க ஸ்டில் வந்து ஜூனியர் டெவலப்பர் இல்லை டெவலப்பர் அப்படிங்கிற போஸ்ட்லேயே அவங்க வந்து இங்கே இருப்பாங்க. அந்த கம்பெனிலேயே அவங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கும். ஆனால் இதே நீங்கள் சினாரியோ நீங்கள்
நீங்கள் இந்தியாவில் வந்து இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது. மேபி இப்போ மாறி இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஆனால் என்னோட கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து அந்த ஏஜ் ஆக ஆக நீங்கள் வந்து அந்த லேடரில் க்ரோ ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களை சுற்றி இருக்கவங்களே பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு மரியாதை இருக்காது. அது ஒன்று. சரி ஓகே, மரியாதைலாம் யார் கேட்குறா, ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் நான் வந்தோமா வேலை பார்த்தோமா போனோமா அப்படின்ற மைண்ட் செட்டில் நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா கூட ஒரு கொஞ்சம் ஏதாவது ஒரு ஹிக்கப் வருது கம்பெனியில், இல்லை வந்து ஏதோ ஒரு ரிசெஷன் வருது அப்படின்னா, இந்த மாதிரி ரொம்ப சீனியராக இருக்காங்க ஆனால் ஒரு பெரிய போஸ்ட்டில் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க தான் ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா வேலையை விட்டு தூக்குவாங்க. இங்கே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு வந்து ஜாப் செக்யூரிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். நீங்கள் வந்து அந்த ஜாபை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா ஒன்று எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் பண்ணணும், இல்லையா உங்கள் கூட இருக்க அந்த காம்படிஷன் எல்லாமே வந்து அவங்க ஆளை வாரி விட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் தனியாக ஸ்டாண்ட் அவுட் ஆகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து இந்தியாவில் இருக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஆனால் அந்த மாதிரி வந்து இங்கே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா வந்து எனக்கு டெவலப்பிங் பிடிச்சிருக்குப்பா, ஏன்னா இதுலேயே இருக்கிறேன், எனக்கு வந்து நிம்மதியான வாழ்க்கை வேணும், நான் வந்து மேனேஜர் ஆகிறதோ இல்லை பெரிய இதுவாகிறதோ எனக்கு தேவையில்லைப்பா, அந்த டென்ஷனே எனக்கு வேண்டாம் அப்படின்னு எவ்வளோ பேர் இங்கே வந்து அந்த ப்ரமோஷனே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ஒரு ஸ்கில்லை கற்றுப்பாங்க, நல்லா அந்த அப்ளிகேஷனை பார்த்துப்பாங்க, அந்த ஒர்க் கல்ச்சர் சூப்பராக கரெக்டாக டைமுக்கு வருவாங்க, கரெக்டாக டைமுக்கு போவாங்க, எல்லாமே பர்ஃபெக்டாக பார்த்துப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க 60-70 இயர்ஸ் வரைக்கும் அவங்க வந்து ஒர்க் பண்ணுற வரைக்கும் அதே அப்ளிகேஷனில் அந்த கம்பெனி ஒழுங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயே இருந்து அவங்க நிம்மதியாக இருந்து போக முடியும். அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இங்கே வந்து இருக்குது. ஆனால் அங்கே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. அதனால் ஒரு சீனியர் இப்போ நானே வந்து இந்தியாவுக்கு திரும்பி போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சா எந்த கம்பெனிக்கு போகிறது, எங்கே போகிறது, எப்படி நம்ம இது பண்ணுறது, நம்மளோட சீனியருக்கு வந்து அந்த என்ட்ரி அந்த ஹெச்ஆர் வந்து ஓகே யூஆர் செலக்டட்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அப்ளிகேஷனுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து ஏற்கனவே 2-3 வருஷம் 5 வருஷம் வந்து அந்த அப்ளிகேஷன் கற்று வச்சிருக்கவங்க தான் வந்து சீனியராக இருப்பானே தவிர உங்களுக்கு வந்து அந்த பெருசாக ஒரு இம்பேக்ட் இருக்காது. அதனால் திரும்பி போகிறது வந்து அன்லஸ் அதே கம்பெனியில் இருக்கிறவங்க இப்போ இந்தியாவில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸில் ஆன்சைட் ஒரு பொசிஷன் வாங்கி இங்கே வராங்க, இங்கே வந்து 5-6 வருஷம் அவங்க ஆன்சைட்டில் இருக்காங்க, அதுக்கப்புறம் இங்கேருந்து திரும்பி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அதே அக்கௌண்ட்டுக்கு போவாங்க, அதே ஒர்க் பண்ணுவாங்க, அதனால் அவங்க எந்த ஒரு பெரிய ஒரு மாற்றமும் இருக்காது. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. ஆனால் இங்கே வந்துட்டு வேலை மாறிட்டு ரொம்ப வருஷமாக இங்கே இருந்துட்டு திரும்பி போகணும் இந்தியாவுக்கு அப்படின்னும் போது அங்கே போயிட்டு புதுசாக வேலை பார்க்குறது வந்து நமக்கு ஒரு பெரிய நைட் மேர் மாதிரி இருக்கும். அப்படிங்கிற அந்த ஒரு காரணம் வந்து நிறைய பேரை யோசிக்க வைக்குது. அண்ட் அதோட கூட சேலரி, ஏன்னா நீங்கள் போடுற அதே எஃபர்ட்டுக்கு இங்கே கிடைக்கிற சேலரியும் இந்தியாவில் கிடைக்கிற சேலரியும் வந்து வேஸ்ட் டிஃப்ரெண்ட். இது வந்து அந்த கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்னே இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அமெரிக்காவில் இருக்கிற சேலரி வந்து வேர்ல்டு கம்பேர் பண்ணல ஒரு படி டாப் நாச் அப்படின்னு தான் சொல்லலாம். அதனால் இந்த சேலரியும் பார்த்தீங்கன்னா ஒரே எஃபர்ட் போடுறோம், அந்த எஃபர்ட் வந்து இங்கே போடும்போது உங்களுக்கு வந்து அதிக சேலரி கிடைக்கும், அங்கே போடும்போது கொஞ்சம் நார்மல் சேலரி கிடைக்கும். அப்படின்னும் போது யாருக்காக இருந்தாலும் அது கம்மியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய லாபம் எங்கே வருது அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு காரணம். இதுதான் நான் சொன்ன இந்த ஒர்க் பாயிண்ட். ஸோ ரெண்டாவது ஃபேமிலியில் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு 4-5 வருஷம் இங்கே இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து 1-2 குழந்தைகள் வந்துடும். அந்த குழந்தைங்க வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட் வந்து நான் அப்சர்வ் பண்ணது, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 இயர்ஸ் அந்த குழந்தை வந்து இருக்கிற வரைக்கும் ஓகே, அதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்தியாவுக்கு போயிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும், ஈஸியாக வந்து மிங்கிள் ஆகிட முடியும். ஆனால் 7 இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு, அதுவும் 10 இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சுன்னா அந்த குழந்தை திருப்பி இந்தியாவுக்கு போகிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே படிக்கும்போது அவங்க வந்து நீங்கள் எவ்வளோ தான் வீட்டில் தமிழோ இல்லை வந்து நீங்கள் அந்த ரீஜனல் லாங்குவேஜ் சொல்லி கொடுத்தாலும் நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வீட்டில் வந்து தமிழ் பேசுவோம், ஆனால் வெளியே பார்த்தீங்கன்னா 2000 பேர் இங்கிலீஷ் பேசுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வாரத்துக்கு ஒரு கிளாஸ் வந்து தமிழ் கிளாஸ் அனுப்புறீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஓரளவுக்கு தான் கற்றுக்க முடியும் தவிர அது வந்து இந்தியாவில் இருக்க ரேஞ்சுக்கு வந்து உங்களால் கற்றுக்க முடியாது. ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து 6th 7th படிக்கிற பசங்க நல்ல இலக்கணம்லாம் படிப்பாங்க, அந்த காப்பியம் இந்த காப்பியம்லாம் படிப்பாங்க. ஆனால் இங்கே இருக்க பசங்க வந்து ஒரு 7th 8th படிக்கிற பசங்க நீங்கள் வந்து வாரத்துக்கு வந்து 2 நாள் தமிழ் கிளாஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் அட்டென்ட் பண்ணி அமிச்சா கூட அந்த காப்பியங்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து இந்தியா ரேஞ்சுக்கு இருக்காது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை, இதில் மாற்றமே கிடையாது. ஸோ இப்போ திடீர்னு வந்து இப்போ என் பையன் வந்து இங்கே 8th படிக்கிறான், அவன் திடீர்னு இங்கேருந்து கொண்டு போயிட்டு இந்தியாவில் நான் 8th ஸ்டாண்டர்டில் போய் சேர்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து தமிழ் படிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து அவனால் தமிழ் கோப்பப் பண்ண முடியாது, அவனோட ஃபியூச்சரே வந்து கேள்விக்குறி ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகம். அதனாலே மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஓகே ஒரு 10th இல்லை 12th முடிக்கிறதுக்கு இங்கே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்க ஆரம்பிப்பாங்க. அதனால இந்த ஒரு கிரைட்டீரியாவில் வந்து ஃபேமிலி வந்து ஸ்டக் ஆகிடுவாங்க. நீங்கள் இந்தியாவுக்கு போகணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் கூட குழந்தைங்க படிப்பு பாதிக்குமே அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேரண்ட்ஸ் இங்கே வந்து இருக்கிற பேரண்ட்ஸ் எவ்வளோ பேர் எனக்கு தெரியும். இதுக்கு தமிழக அரசு வந்து ஏதாவது ஒன்று பண்ணலாம். இந்த மாதிரி வெளிநாட்டில் படிச்சுட்டு இந்தியாவுக்கு வராங்க இல்லை தமிழகத்துக்கு வராங்க அப்படின்னா
அவங்களுக்கும் ஒரு ஸ்பெஷலான சப்ஜெக்ட் தமிழ்லேயே வந்து அவங்க ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பெஷலான சப்ஜெக்ட் வச்சு அதில் வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றாலே அது நாங்கள் வந்து பப்ளிக் ஈக்குவலாக எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் வந்துச்சுன்னா அது தாராளமாக நிறைய பேருக்கு ஹெல்ப் ஆகும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா அமெரிக்க தமிழ் அகாடமி அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து சிலபஸ் வச்சுக்கிட்டு நிறைய சிஸ்டமேட்டிக்காக அவங்களும் வந்து இங்கே தமிழ் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டாப் அகாடமி என்ன இருக்கோ அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணி அங்கே படிச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தமிழகத்துக்கு வந்து அவங்களுக்கு தனியார் ஒரு சப்ஜெக்ட் அது வந்து அவங்க பார்க்கலாம், இல்லை அதில் கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அண்ட் மூணாவது வந்து ஃப்ரீடம். இங்கே நான் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்கிறது பர்டிகுலராக வந்து விமனை சொல்கிறேன். அவங்க இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு விதமான யூனிக்கான ஒரு ஃப்ரீடம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அது அவங்க வந்து ஒரு டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அவங்களுக்கு ஒரு பவரே அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். இது வந்து பர்டிகுலராக எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்க்குறவங்ககிட்ட நான் வந்து கேட்டிருக்கேன், அவங்கள வந்து ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது, அங்கே போய் அவங்க உட்காடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அங்கே அந்த பக்கம் ஒரு 100 பேர் போகிறாங்கன்னா அதில் ஒரு 2 பேர் மட்டும் தான் வந்து இங்கே என்ன அப்படின்னு பார்ப்பாங்களே தவிர மீதி 98 பேர் இங்கே யாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து போயிடுவாங்க. அங்கே இருக்கிற ஒரு ஃபீலிங்கே அவங்களுக்கு இருக்காது. இன்னமும் வந்து ஒரு பப்ளிக் ஸ்பேஸில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே வந்து அவங்களுக்கு இருக்காது. அந்த ஒரு டைப் ஆஃப் ஃப்ரீடம் அவங்க என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் அது என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பவர் வந்த மாதிரி இருக்கும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்கன்னா அங்கே வந்து இந்தியாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறது யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையனாக இருப்பான். இல்லை வேண்டாம் இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது முக்கால்வாசி அந்த பொண்ணாக தான் இருக்கும். இது வந்து நான் முக்கால்வாசி கேஸஸ் சொல்கிறேன். ஏன்னா திடீர்னு சில பேர் இல்லை எங்கள் வீட்டில் அப்படியே ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லி யாராவது வந்து கமெண்ட்டில் சொல்லுவாங்க. நான் சொல்கிறது வந்து ஜென்ரலாக முக்கால்வாசி கேசஸ். ஏன்னா எக்ஸப்ஷன்ஸ் இருக்க தான் செய்யும். இங்கேயும் வந்து ஒரு சில இடத்துல வந்து இல்லை நாங்கள் அமெரிக்காலேருந்து நாங்கள் சேஃபாக ஃபீல் பண்ணல அப்படின்றவங்களும் இருப்பாங்க. ஆனால் அதுவும் வந்து எக்ஸப்ஷன்ஸ். என்றைக்குமே எக்ஸப்ஷன்ஸ் ஆர் நாட் எக்ஸாம்பிள்ஸ். நான் சொல்கிறது ஜென்ரலாக முக்கால்வாசி அப்படிங்கிற கேசஸில். ஸோ இதெல்லாம் எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த சீனியாரிட்டிக்கு எப்போ வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்குதோ, இதுக்கப்புறம் ஜாப் வந்து அந்தளவுக்கு சும்மாலாம் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் எப்போ வருதோ அப்போ வந்து நிறைய பேர் கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ரெண்டாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த தமிழ் இல்லை லாங்குவேஜ் அதுக்கு வந்து ஒரு மாற்று ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து அவங்களுக்கு பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் மூணாவது இந்த ஃப்ரீடமும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சில பேருக்கு வந்து இந்த கண்ட்ரி பிடிச்சிருக்கும் அந்த கண்ட்ரி பிடிச்சிருக்கும், அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் முக்கால்வாசி இந்த 3 ஃபேக்டர்னால தான் இங்கே வந்து நிறைய பேர் ஸ்டக் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. அண்ட் ஆப்வியஸ்லி இது மட்டுமே நான் சொல்ல வரல, இதுக்கப்புறம் நிறைய வந்து இருக்கும். ஆனால் கூடவே ஒரு விஷயத்தை வந்து இங்கே மறக்கக்கூடாது. முதல்ல இருந்த மாதிரி அமெரிக்கா இப்போ இல்லை, அது ரேப்பிடாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் நிதர்சனமான ஒன்று. ஏன்னா இங்கே சின்ன விஷயங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் வந்து அது கவர்மெண்ட் சைட்லேருந்து அந்த எஃபர்ட் வரல அப்படின்னாலும் அவங்க வந்து ரெகக்னைஸ் பண்ணுறதா இருந்தாலும் இங்கே இருக்க கிராஸ் ரூட் மக்கள் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இந்தியன்ஸ் பண்ணுற சின்ன வந்து தப்புகள் கூட வந்து பெருசாக எடுத்து வச்சுக்கிட்டு வந்து ஒரு பெரிய என்டையர் கம்யூனிட்டியை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. நாமளும் இப்போ வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சும்மா என்ன பண்ணுறாங்க இன்ஃப்ளூயன்சஸ் ஒன்றா அமெரிக்காவிலேருந்து கிளம்பி இந்தியாவில் போயிட்டு நல்லா வந்து எங்கே வந்து ஒரு குப்பை கொட்டி இருக்கோ அந்த இடத்துல போயிட்டு பார்த்தீங்களா இந்தியா இப்படி தான் இருக்குது அப்படின்னு காமிச்சு வந்து வேணுன்ட்டே பண்ணுறதா இருக்கட்டும். இல்லை இங்கேயே போயிட்டு வந்து ஏதாவது ஒரு 4 பேர் ஃப்ராட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்கள மட்டும் வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சு இங்கே பார்த்தீங்களா இந்தியா இங்கே அமெரிக்காவில் இருக்கவங்க எல்லாருமே ஃப்ராடு அப்படின்ற மாதிரி வந்து தப்பாக டெபிக்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு ஆன்லைனில் பேர் வாங்கணும் புகழ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். இதெல்லாமே இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி முதல்ல இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்தியன்ஸ் அப்படின்னாலே அது வந்து ஹைலி இன்கம் ஏர்ன் பண்ணுறவங்க, அவங்க நல்ல ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கவங்க அப்படிங்கிற மாதிரியான பேர் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில பேர் அந்த சின்ன விஷயங்கள்லாம் அப்படியே தேடி கண்டுபிடிச்சி அதை வந்து பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணி இல்லை அப்படின்ற மாதிரி கிளைமேட் வந்து மாறிட்டு இருக்கிறதும் உண்மைதான். ஸோ இது எங்கே போய் முடியும் அப்படின்ட்டு காலம்தான் பதில் சொல்லணும். ஸோ இந்த காரணத்தினால தான் நிறைய பேர் இந்தியா விட்டு அமெரிக்கா வந்தவங்க திருப்பி இந்தியா போகிறதுக்கு தயங்குறாங்க அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. அண்ட் இதை வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.